ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணுலகத்தினில் பிறவி மாசற, எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற, கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுகப் பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம். எல்லாம் வல்ல உமையொருபாகனுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். அலைபேசி 9865 9837 9865 98370. நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தா நிறையா பார்க்குறோம். நிறையா விஷயங்கள் ஒவ்வொன்றும், அதாவது கேப் இல்லாமல் ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சின்னா நெக்ஸ்ட் ஜென்னாக தான் இருக்குது. அதாவது அடுத்தது எதையுமே தேடி வெளியில் எங்கேயும் போக வேண்டாம். அந்த டைமுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, ஆன்மீகமாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கு முன்பாகவே நாம் அதற்குண்டான விஷயங்களை நம்ம பதிவில் போட்டுன்னு வரோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ பார்க்குறது அப்படின்னா மாத ராசி பலன்கள். நான் ஒரு தடவையும் சொல்கிறேன், மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் பயிற்சியாக, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு 5 கிரகங்கள் பயிற்சியாகும். எப்படியும் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் பயிற்சியாகும். ஒரு பயிற்சியாகும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம ஏதாவது கஷ்டங்கள் பட்டிருந்தோம், ஏதாவது சிரமங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லை, நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு பலவிதமான கஷ்டங்களோடும் வெளியில் சொல்ல முடியாமல் துயரங்களோடும் துன்பங்களோடும் இருக்கக்கூடிய நமக்கு இந்த மாதம்னாச்சும் ஏதாவது ஒரு விடிவு காலம், இந்த மாத ராசி பலன்களில் ஏதாவது பயிற்சிகள் நடந்து ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிற ஆவலோடு ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அன்றாட ராசி பலனை பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? டெய்லி எந்திரிச்சா காலண்டரில் இப்போல்லாம் ஆன்லைன்லாம் கிடையாது, இப்போல்லாம் காலண்டரில் 12 ராசிக்கு ராசி பலன் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இன்றைக்கி எனக்கு வெற்றின்னு போட்டிருக்கான், இன்றைக்கி தோல்வின்னு போட்டிருக்கான், இன்றைக்கி சந்திராஷ்டமன்னு போட்டிருக்கான். நான் பேச்சு வாக்கில் நம்ம கூட பேசுகிறவங்கள்ட்ட அப்படியே கலந்து உரையாடும் போது இந்த மாதிரி வாக்கியங்கள் அன்றாடம் பார்க்குறதே எவ்வளவு. அன்றாடத்தில் என்ன மாற்றம் வரப்போகிறதில்ல. 2 நாளைக்கு ஒருக்கா கூட ஒரு மாற்றம் வரலாம் சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய விசேஷங்களில் தான் 5 கிரகங்கள் பயிற்சி ஆகும். அதில் முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதற்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக ஒரு தலைப்பாக எடுத்து நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியில் நாம் பண்ணிட்டு வரோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத பலாபலன்கள். இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் 2025. பல பேருக்கு நல்லது பண்ணியிருக்கலாம், பல பேருக்கு சங்கடங்களையும் கொடுத்துருக்கலாம். அப்பேற்பட்ட அந்த சங்கடங்கள் கொடுத்தவர்களுக்கெல்லாம் சங்கடங்கள் நீங்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் கடைசி மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் அடுத்த பதிவு எங்களுடைய இது வரும் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 இந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த பதிவில். இந்த ஆண்டினுடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதத்தில் இந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் என்ன நன்மை தீமைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். டிசம்பர் மாத பலாபலன்களில் ராசியிலே இருந்த சனி பகவான் வக்கரகதியாய் 12ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அதுவும் நன்மை அல்ல தான், இருந்தாலும் ஜென்மச்சனியிலிருந்து கொஞ்சம் விடுபட்டிருக்கீங்க. ஜென்மச்சனிங்கும் பொழுது பலவிதமான துன்பங்கள், நரம்பு கோளாறுகள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு, வீண் கெட்ட பெயர், அசிங்கம், அவமானம், கேவலங்கள், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறது, வாகன பழுதுகள் செஞ்சு மாளாது, அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். 12க்கு சனி வந்திருக்கிறதுனால ராகுவோடு சேர்ந்துருக்கார். சனியும் ராகும் எப்போது சேரவே கூடாது. சனி ராகு சேர்ந்தாலே தேவையில்லாத ஒரு அவப்பெயர், புதிய தொடர்புகள், அதாவது நல்ல தொடர்புகளை கொடுக்க மாட்டார். தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத நட்புகள், அதனால் பிரச்சனைகள், வழக்குகள் அதெல்லாம் ஏற்படுத்துவார். நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். 12 சனி இருந்ததுன்னா அதே சமயம் உடல்நல ரீதியாகவும் பிரச்சனைகள், நரம்பு கோளாறுகள், கால் மூட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் வலி,
அப்படிங்கிறத ஏற்படுத்துவார். எலும்பு சம்பந்தமான ரோகங்களை கொடுக்குறார். 2, 3, 4 இருந்த குரு பகவான் வக்கரகதியாய் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமத்தில் இருந்து ராசிநாதன் தான் பலவிதமான துன்பங்களை கொடுத்துட்டு இருந்தார் உங்களுக்கு. ஆனால் அவர் அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேகமாக போய் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் கடகத்தில் உச்சமாகி வக்கரகதியில் இருக்கார். மீனராசிக்காரனுக்கு அது ஒன்றே போகும், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ராசிநாதன் உச்சம், அதே சமயம் வக்கரகதி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் இந்த காலத்தில் அவர் இந்த 2 மாதம் இருப்பார். அதுக்குள்ளே மிகச்சிறப்பாக எது வேணுமோ எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அனுபவிக்கலாம், அது கிடைக்கும். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் நடக்கும். திருமண பேச்சு கைகூடும், வம்சவிருத்தி ஏற்படும், தொழிலில் புதிய புதிய யுக்திகளை கையாண்டு முன்னேற்றி எல்லாரையும் தாண்டி ஃபஸ்ட்டில் வருவீங்க. தொழில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். மீனராசிக்கு இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து விலகலாம். நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். இறை வழிபாடு அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் விவகாரங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் தங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கேது, அதுவும் நன்மை. இருந்து வந்த உங்கள் மேலே இருந்து வந்த பிளேம்ஸ், கெட்ட பெயர், பழி பாவங்கள், அவமானங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். சட்டத்துறை, நீதிமன்றம், காவல், இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, விளையாட்டு, சினிமா துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. 8ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்காது, அந்யோன்யங்கள் ஏற்படும். மிகச்சிறப்பாக குடும்பம் நடத்தலாம். வருமானங்கள், குடும்ப வருமானம் அதிகரிக்கும். 9ஆம் இடத்துல சூரியன் புதன், சூரியன் செவ்வாய், மருத்துவம், மின்சாரம், எலக்ட்ரானிக் பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நன்மை. மருத்துவத்துறையில் சாதிக்கலாம். மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அரசாங்கத்தில் பாராட்டுக்கள் பெறலாம். பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதம் மீனராசிக்கு காத்துன்னு இருக்கு. தொட்டது துளங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். மீனராசின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலன்களில் 100க்கு 90% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், பச்சை. அனுகூலமான திசை வடக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7, 9. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் மற்றும் முருகப்பெருமான். இவர்களை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.